ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனம் சகஸ்ராராவில் வைத்து இரண்டு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நொடிகள் நாம் அன்னையை பார்ப்போம். அன்னையின் ஆசீர்வாதம் தெய்வீக நுண்ணதிர்வுகளாக நமது இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் உணர முடிகிறது. மெதுவாக கண்களை மூடி நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையின் தரிசனத்தை நமது இதயத்தில் காண்போம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மையடைந்துள்ளதம்மா. தங்களின் தரிசனம் எங்களை சிந்தனைக்கும் அப்பால் அழைத்துச் செல்கிறது. எங்களுக்கு குரு தத்துவத்தை அளித்து தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர வைத்தவரான தாங்கள் எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலரும் ஆவீர். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பு, கருணை, இரக்கம், மன்னித்தல் குணம் நிலை பெற்றிருக்கும் பொழுது நாங்கள் உணர்கின்ற அந்த இறை ஆனந்தத்தின் நிலையை, அந்த தெய்வீக பேரின்பத்தை
மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுக்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தாராள மனப்பான்மையையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எப்பொழுதும் எங்களை தயவு செய்து தங்களின் கவனத்திலேயே வைத்திருங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தில் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற ஏற்ற தாழ்வுகளையும் மாயைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. மெதுவாக நமது கவனத்தை இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களின் இடநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற கவனத்தையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் இடநாடியில் இருக்கின்ற நுண்ணதிர்வுகளை உணரக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை தயவு செய்து அகற்றி நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்திலேயே இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக பிங்களா நாடி. தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு எங்களின் பிங்களா நாடியில் எவையெல்லாம் தடைகளாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நமது மைய நாடி. தாய், தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகாவிஷ்ணு. பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக விளங்குபவரான தாங்கள் எங்களுக்கு இந்த மனித பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெறுவதற்கு காரணமாக இருந்தவரான தாங்கள் தயவு செய்து எங்களின் மைய நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள். மெதுவாக நமது கவனம் மூலாதார சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற எதிர்மறை தீய சக்திகளையும் அவற்றின் விளைவுகளையும் அவற்றை பற்றிய யோசனைகளையும் தயவு செய்து எங்களுள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கும் வெறுப்பு, கோபம், அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள், இது எதுவாக இருந்தாலும் அந்த எதிர்மறை ஆற்றலை தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க அருள் புரியுங்கள். தங்களால் மட்டும்தான் அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். தங்களை நாங்கள் முழுமையாக சரணடைகின்றோம். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சிஷம் கூறுவோம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम्
अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டானாவில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் சித்தேஸ்வரி, தயவு செய்து எங்களின் கல்லீரலில் இருக்கின்ற கோபம் அல்லது எரிச்சல், எதிர்வினைகள் பற்றிய எண்ணங்கள்
எங்களின் எதிர்கால திட்டமிடலால் ஏற்படுகின்ற எண்ண ஓட்டங்கள், குடும்பத்தினரை பற்றிய எண்ணங்கள், எங்கள் வேலையை பற்றிய எண்ணங்கள், நிதி பிரச்சனைகள், மற்ற தேவையற்ற எண்ண ஓட்டங்கள், இவற்றால் ஏற்படுகின்ற வெப்பத்தை தயவு செய்து எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் கல்லீரலை சமநிலைப்படுத்துங்கள். எங்களின் சிந்தனையை சமநிலைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரம் முழுமையும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் அவ்விடத்திலேயே வைத்து நுண்ணதிர்வுகளை நாம் உணர்வோம். நுண்ணதிர்வுகளை நம்மால் உணர முடியவில்லை என்றால் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். மெதுவாக நமது இடது கை மடிக்கு கொண்டு வந்து கவனம் நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அதிருப்தி உணர்வையும் அமைதிக்கு எதிரான எண்ண ஓட்டங்களையும் அமைதியின்மையையும் திருப்தியற்ற மனநிலையையும் எங்களுக்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் தர்ம சிந்தனைக்கு எதிரான செயல்பாட்டின் எண்ண ஓட்டங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவரான தாங்கள் தங்களின் அன்பை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுள் அமைதியையும் போதுமென்ற மனதையும் நிலைநிறுத்தி எங்களின் குரு தத்துவத்தையும் தயவு செய்து மேம்படுத்துங்கள். கவனம் மெதுவாக நமது ஹிருதய சக்கரம், தாய், எங்களின் தாயும் தந்தையுமாக இருக்கும் தாங்கள் எங்களை பாதுகாக்கிறீர்கள். இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் ஸ்ரீ ஜெகதம்பாவாக இருந்து காத்தருளும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பை புரிய வைக்கிறீர்கள். எங்களை நேசிக்கிறீர்கள். எங்களை எல்லா நிலையிலிருந்தும் கவனித்துக் கொள்கிறீர்கள். எங்களுக்குள் என்ன பயம் இருந்தாலும் அதை அகற்றுபவரும் தாங்களாவீர். தாயே,
எங்களின் வலது இருதய சக்கரத்தில் ஸ்ரீ சீதாராமராக இருக்கும் தாங்கள் எங்களுக்கான பொறுப்புணர்வையும் நல்லொழுக்கத்தின் எல்லையையும் உணர வைக்கின்றீர்கள். எங்களுக்குள் அமைதியையும் பொறுமையையும் தருபவரான தாங்கள் எங்களுக்குள் இனிமையையும் நிலைநிறுத்துகிறீர்கள். ஒற்றுமை உணர்வையும் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, எங்களுக்கென்று இருக்கின்ற பொறுப்புகள் அனைத்தையும் நாங்கள் தங்களிடத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களது தந்தையாக இருந்து எங்களது பொறுப்புகளை தாங்களே ஏற்று அவற்றை சரி செய்யுங்கள். நாங்கள் ஏதும் செய்யவில்லை. தங்களிடத்தில் சரணடைகின்றோம். எங்களுக்கு ஸ்ரீ சீதாராமரின் தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். அதன் இனிமையை உணர்ந்து நாங்கள் அமைதியான இறை நிலையிலேயே இருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் இடது இருதய சக்கரத்தில் ஸ்ரீ சிவ பார்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றி அந்த பயத்தை ஏற்படுத்தும் எந்த செயல்களாக நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை எங்களுக்குள் இருந்து அகற்றுபவரும் தாங்களாவீர். அச்சமற்ற நிலையை தருபவரான தாங்கள் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு காரணமானவராவார். எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்து எங்களை இறைவனோடு இணைத்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தருபவரும் தாங்களாவீர். எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் சரணடைதலையும் எங்களின் தியானத்தையும் தாங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனம் நமது விசுத்தி சக்கரம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக இருக்கும் தாங்கள் எங்களை எல்லா பற்றுதல்களிலிருந்தும் விடுவித்து விடுங்கள். எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்துங்கள். எங்களது உரிமை என்று நினைக்கின்ற அந்த நிலைப்பாட்டினால் ஏற்படுகின்ற கோபத்தை எங்களிலிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களின் குற்ற உணர்வை அகற்றிவிடுங்கள். எங்களை தயவு செய்து முழுமையாக்குங்கள். நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரம். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களது ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். எங்களை தெளிவான நிலையில் வைத்து நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை தந்தருளுங்கள்.
மெதுவாக கவனம் நமது சகஸ்ராரம். தாயே, எங்களின் சூட்சும சரீரத்தில் இருக்கின்ற எல்லா தடைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை எங்களின் சகஸ்ராராவில் உணர அனுமதி தாருங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் உணர்ந்திருக்கின்ற இந்த அமைதி நிலையை எங்களின் சகஸ்ராராவில் ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் உணர அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். இந்த அமைதியான அன்னையின் ஆசிர்வாதத்தால் நாம் உணர்கின்ற இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை மேலே கவனத்தை கொண்டு செல்வதன் மூலமாக உணர முடியும். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் இதே தியான நிலையில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியானத்திலேயே இருப்போம். So now we are coming to the end of our first half tour. Now we have to look back upon ourselves and try to find out what have we achieved out of this. We must understand that Sahaja Yoga is not done through brain activities. Like many people think that if you just tell yourself you have to be like this, it will work out. If you have to all the time inform yourself that, oh, you must get rid of a particular problem, it will be all right. Or some people think that if they tell somebody that this is wrong with you and you should get well, it will be all right. It is not so. Because Sahaja Yoga does not work on mental level. It works on spiritual level, which is a much higher level than the mental level. So what you have to do is to understand how to correct your chakras. And you must understand how to work out your machines. Perhaps people still live on mental level and try to solve problems on mental level.
And that's why all the problems start coming up. Now, if you have a problem with any chakras, or there is anything catching, or you find that there's something wrong, no use working it out on any other level but spiritual level. Some people believe that if they have dressed up like something, or if they outwardly behave like something, they become that. That is not true. Like we have hippies in the West, and they think that they have become primitive. You do not become primitive by believing into it, because you are so overdeveloped that you cannot become primitive. So by just doing something mentally, we do not become. Now this mental level can go even further in a subtler way into people. Some of you might feel that by knowing some of the artis and things by heart, you will achieve great, is not true also, because that is also just words. But if that is an awakened thing within you, then they become a mantra. And then you can work it out. But first of all, you must achieve a certain standard to have that power to create the mantras. Also, when you say some arti, it's not necessarily possible that it will work out. Let us face the things as they are and not to be conditioned by anything else. You have to achieve a certain depth within yourself to even to enlighten the mantra. First of all, you should have clear-cut vibrations, minimum of minimum. If you have certain chakras catching, then try to improve your chakras with the photograph. With all due respect to the photograph. It's only the photograph which is going to work it out, nothing else. Or if I am there. But once you have achieved a certain state of enlightenment, then you can use mantras, otherwise also it will help you. But first of all, your heart must be clear. I have found out in general there are two chakras overwhelmingly not working all right in most of the Western people. First is the heart. That means heart is not clear. That heart is not clean. That in the heart you still are a small person. In the heart you have not placed your mother. You have to purify your heart by looking at the photograph and putting all loving feelings about your mother, understanding her work and putting her into your heart. If the heart is not clear, then everything has no meaning, because it is a dark heart which is doing all these things. The heart has to be clean, absolutely surrendered, and must try to put me before everything else. I can tell you, because you are all Sahajogis. I cannot say this to people who are not Sahajogis. Now, we always try to relate Sahajoga from our own terms, not from the terms that belong to God. God is what He is. He cannot change Himself. You have to change. So whatever we think about God, we want to put on that. For example, if someone thinks that he tries to be nice or good to me, or if he is close to me, so-called, and if he thinks he is organizing better, or he is doing this work or that work, or anything else like that, where he feels that he is important because he is doing this job or that job, then one must know
that all this is mental. Actually, you are doing nothing. Whenever you try to do something, you really confuse yourself and confuse me also. You have seen yesterday's example. I was sure that they had to go next day, but nobody would listen to me and they rushed away and they found that the tickets were for the next day. This knowledge comes to you if you are clear-hearted. As yesterday I said, you better not come. I didn't know what was the situation there. I just said, don't come. Finished. Because I knew what was going to happen. So this clear-cut idea comes to you when your heart is clean. But first of all, people do not understand that you have to work it through your heart and not through your brain. When we have to work out things through our brain, we try to develop our brain, isn't it? By memorizing, by practicing something, teaching our brain how to think, how to go this way, that way. We try to train our brain. Now we have to train our heart in Sahaja Yoga. And to train our heart in Sahaja Yoga, one has to know first of all that it is enveloped either by ego or by superego. The limbic area actually represents the heart. And if there is ego, heart will always be so-called. It will not be the real heart that will be working, but it's only mental projection. And you will feel that I'm doing it from my heart. That's not true. Now then, supposing what should we do if we have ego? You might say you should try to sort of tell yourself that that's not good and this and that and all kinds of mental suggestions or auto-suggestions or the way psychiatrists and all that give you suggestions. That's again mental. So that's not the way it is going to work out. We must understand that for that what we have to do is to raise the left side and put it to the right side. There's no other way out. You have to just work it out with your hands. Your hands are working it out and not your brain. So use your hands and the methods of Sahaja Yoga. Now, everyone must have a regular sitting in the water every day. That's important. Every morning you must do your meditation. Because on mental level we feel we have been with Mother, all right. This exposure is all right. You came, you saw how Indians are and how they are light on their feet and how they are good for Sahaja Yoga. But after seeing all that, you have to know that Sahaja Yoga is to be worked out. It is not to be thought out. You just cannot think about it. Whatever you may try to do through your thought, you cannot achieve any results in Sahaja Yoga. You have to use your hands, you have to use your feet, you have to soak your feet in the water because water is the ocean. All these 5 chakras, or say 6 chakras, which are, I say 5 because the one is the Muladhara chakra, which is the 7th, and the topmost is the brain. So in between 5 chakras which are there are to be handled fully with the idea that they are basically made of matter. And these 5 elements constitute the body of these chakras. Now these chakras, if they are to be corrected, we have to correct them by taking out all the problems of these chakras into the elements from which they come. For example, a person who is a very right-sided person, so he has to give a balance by the left side. Of course, raising with the hand is all right, but what about the element? Right-sided person has all the elements which give heat. You can say the light, we can say the fire. So for people who are right-sided,
the light is not going to help much. Like if you put the light before the photograph, and those who are ego-oriented people, if you just use the light, it's not going to work out. So what is going to work out is the Mother Earth and the water element, which is cooling. Even ice is very helpful to people who are right-sided. So all cooling effects should be used for correcting your right-sidedness so that you cool it down. Same about food. In food, those who are right-sided people should take to foods which are left-sided, that is carbohydrates. Means they should become partly vegetarians or quite a lot of vegetarians. And should eat things at the most like chicken, but not fishes, not seafoods, because they are all hot. That's how you treat your material side of your chakras. Now the left-sided people should use again the Deepa, means the light or the fire, to correct their left side. Also in food, such people should take more to nitrogenous, means protein and foods like that. They should take more proteins. Now, as far as Sahaja Yoga is concerned, the basic thing is Kundalini. And the Kundalini, as I have told you, is the pure desire. Again, listen to it carefully, pure desire. That means all other desires are impure. There's only one pure desire, and that is to be one with the Divine, one with the Brahma, one with God. That's the only pure desire. All other desires are impure. So, train your mind gradually to achieve that desire as the main thing. If you train your mind in that fashion, then you can develop pure desire. So all other desires will negate gradually. All right. Now this desire to be one with the Divine is the purest and the highest. And to achieve that, what have you to do? To achieve that, you have to keep your mother pleased. Very simple. Adi Shankaracharya has said that you don't bother about anything, just keep your mother pleased. You have to be a simple person, not try to be cunning with me or clever with me. I know everyone very well. Try to tell yourself that I should say things, I should behave in a manner that will please my mother. Supposing you are in Sahaja Yoga and you are doing wrong things, it is not going to please me at all. So, how to please mother? That you should try to see for yourself. What kind of a thing pleases me the best? I am also a very simple person. So I want a simple-hearted person. Who is simple-hearted? For example, a person who tries to show off too much, try to be always the first, or try to be always the sort of a cinema star. I don't like such people. You have to be very quiet and extremely shy about showing off yourself. Do I show off that I am Adishakti? I do not. I live like you, absolutely like you. Do I try to show off? Then why should you try to show off to me? So that kind of a person is no good. Secondly, you should not be tense with me. There is no need to be tense. If I find something wrong with you, if I scold you also, is for your good.
If I say a good word, it is for your good. My Sahaja Yoga works this way. I have no malice against anyone in the whole world, no malice at all, and no anger for anyone in this world. I have nothing but compassion. But in compassion, sometimes I have to scold, and in the same compassion, I have to speak in a very compassionate manner. So, both ways, it helps you. It helps you both ways. So, thank God that you have somebody who will correct you at the right time for your good, because you are saints. And you have come on this earth to establish God's kingdom. That's what you have to do. And if you are the people who are not respected, who are not sensible, who haven't got the dignity, who behave in a cheapish way, how can people accept it? So this heart chakra is to be first looked after. That with your heart, desire that you'll keep your mother pleased. Even if I'm angry with you, don't feel bad about it. That's one of the signs that Sahaja Yoga has not entered. If I scold you, it is because there's something in you which has to go away and which I must scold, so it will go. So accept it just as a correcting point that is good for you. Some sort of a thorn is within you which has to be taken out by another thorn, and mother has taken it out. Once you start understanding the compassion of your mother, you will not mind. My saying anything to you, my correcting you, or my telling you that this is wrong, because I have to do that. Now, those people who do not have a good heart, clean heart, cannot understand this. They cannot understand this. Very difficult. So you keep your heart clean towards your mother. Whatever I do for you is just a blessing, always a blessing for you. Whatever I do for you is a blessing, remember that. Now another chakra which is horribly caught up with most of you is your Nabhi chakra, suggesting that you are still very, very materialistic. In small, small things also we are materialistic. It becomes subtler and subtler and subtler. So try to understand that matter is not so important. Matter is just there to please each other, especially to please your mother. It has no other value whatsoever. So you should not try to be materialistic in the sense that, you see, for a little thing you have to do this, for a little thing you have to do that. Nothing is important. If it works out, well and good, and if it doesn't work out, well and good. So, you see, Nabhi chakra is very individualistic. Very individualistic. It is everybody's personal thing. If your desire is only up to Lakshmi point, that you want to have more money or you care for little things here and there, without any spiritual value to it, then your Lakshmi Tattva at the most might be awakened. But this Lakshmi Tattva has to become Mahalakshmi Tattva. That is for your ascent. And just to get it to that Mahalakshmi Tattva, what you have to do is to use all your material things and your material being in such a way that you please me. That is very important. So you should not do something that will not please me. That's very important. Everybody must understand. I want you to understand that when you dress up, also, certain things I don't like at all, like disheveled hair, at all. That might be a fashion, whatever you do, but I don't like it. Always must be properly combed, properly done hair. These modern things you should give of disheveled hair, because this is a sign of pakka bhoots coming in. If you have disheveled hair, the bhoots recognize a person and they get into such a person who has disheveled hair. So try to make your hair in a proper, see now Indians how they make their hair. Look at them, they all make their hair properly. Because I have nothing to do with your hair. I am not a hair styling person or anything. But if you do not have your hair properly combed and done, then definitely you are in for trouble. So take
heed to these things. Then some people have a habit of being untidily dressed. That's also not a good thing. You have to be tidily dressed, clean and tidily dressed. Not because it is material, but it is very important that if it is not so, that kind of a material will attract all the badhas into you. You must keep yourself clean and neat because these badhas should not enter. All these ideas that have come to the West have come from some satanic force. It doesn't look beautiful in any way, it doesn't look good for any spiritual person. We have to change our styles that will be appealing to the divine and not to the bhoots. We don't want any bhoots to come on us. If you understand this simple fact, then you will start dressing up in a way that may not be modern, may not be ancient, whatever it is neat, clean, spick and span. Otherwise, also, if you see to the matter point more and more, no use accumulating 1001 things which are plastic in temperament and nature. We should have few things which have a spiritual value. Not all extraordinary things that we try to have, because they have no spiritual value. So try not to accumulate all these nonsensical things to you. Gradually you will find you will reduce. You go on reducing. You will have simpler lives, better things and spiritual things. Whatever you buy, see the vibrations and then buy. Otherwise just don't buy. Because all kinds of nonsensical bhoots will be in your house and you will be in trouble. So whatever you want to buy, you must see on vibratory awareness. If you cannot understand, ask somebody else, a Sahajogi, to help you out. But don't go on buying things just because you think they are cheap or they are nice or good. So try to buy things which are vibration-wise are all right. And if it is not so, finish it. It's nothing important. I must buy this, I have to go to Bombay to buy this. That's a wrong idea. Now, attention has to be inward all the time. I have seen that our attention is outward. Because of that, what we see outside is not good for vibrations. But if your attention is inside, you will not buy anything that is not good for vibration. Or you will not own something, you will just throw away. But the attention is outside, and because of that you just don't know how to judge it. Nabhi chakra has to be attended to. For that, you don't have to think, you have to work it out, see which side of Nabhi is catching. If the right side is catching, for you, sugar is the best. Sugar represents many things. Sugar means your also tongue should be sweet. You should talk sweetly. People think that if you talk sweetly to someone, then people will start thinking that you are good for nothing or you are absolutely a meek person. You have to be meek. We have to be meek and humble. We must learn how to talk sweetly to each other. And if you do not understand how to speak, then take more sugar, vibrated sugar. That will make your tongue sweeter and sweeter. And your ideas will be sweeter about another person than harsh and criticizing. So for the right-sided people, sugar is suggested. For the left-sided people, salt. Left-sided people should take salt more, and with salt they can solve many problems, because salt gives them a personality, a composer by which they can express themselves in a way which is dignified and so not very lethargic. So the speed of your talks or behavior or everything should be in the center. It should not be lethargic, nor should be too quick and fast and hectic. So you will understand Sahaja Yoga is a central point of everything. Everything in the center one should try to bring.
not one extreme to another extreme. If you talk too much and jabber too much, and if you are fast, try to reduce your speed by alertly looking at it. You have to be alert. See, my speed is going up. There's no need for me to talk. Let me stop. But those who do not talk at all are also not good. So those who talk or those who do not talk have to understand only one thing, that whatever we talk in the center. Once you understand that, your responses to things would be absolutely central, balanced and beautiful. Now this is all for me I can say at this time, because the time is short also for us. We have all enjoyed our stay all over. I think so you all have been happy all over, and we have worked it out very well. And it has been quite a lesson to all of us, and also a very great experience of enjoyment. So not to feel guilty about anything, because feeling guilty you do not get over it. Feeling guilty is an escape. You must face it. You must face it and see, correct yourself and be one with it. That is a much better way than to just to go on feeling guilty or aggressive. That's not the way, because I said it's not mental. So if you understand these few points on these two chakras is Nabhi and your heart. If you understand these 2 points clearly, that you must keep it clear. And the expression of that will show in your behavior, in your dress, in your walk, gait, talking and everything outside. But you cannot go from outside inside. Supposing somebody says that already, Mother, I have combed my hair very well, so I am all right. It's not so. Not necessarily. Even if you have combed your hair, you might be possessed by a brute. But at least there's less chances. So one has to understand it, that it has to be worked out. I think this must be really screwed into your head, that Sahaja Yoga is to be worked out. You cannot just tell yourself, oh, I'm very happy because it pampers your ego, or very unhappy because it is troubling through your superego. I'm not very happy, I'm very happy, or I'm very unhappy. That's not the way. You have to be in joy. And these things can work out. You should have patience with yourself, love for yourself, and dignity. That you are Sahajogis. Every individual has to work it out for himself, so the whole can be all right. There could be some people who are only worried about others. Worry about yourself and see the good points of others. Not the bad points, but good points of others. And also, if somebody has to tell you that you must organize, go fast and all that, not to feel bad. We have to be like that. We have to be very quick. We have to do so much work in this world. We have no time to waste. We have no time to waste. It has to be very quick, and we have to be very prompt and healthy about it. As you know that in this trip you have seen that how much work I have been doing compared to you people. And I am so much older compared to you people. All right, you can say that, Mother, you are Adi Shakti, it's all right. But I am your ideal. In any case, if somebody is your ideal, try to become like that person. Try to imbibe those qualities in you. So, now I may have to bid farewell to most of you who are going away. I hope I'll be able to see you, but as you know, I have programs and programs and programs. I don't know where I'm going to stay and where I will be. In any case, I'll try to be there. So the program is today. I have a program which I have to go for. You don't have to go. Now you are going to Kalwa, where you will have your lunch. I won't be there. In a village way, they are cooking something for you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், அமைதியான தியான நிலையிலிருந்து நாங்கள் தங்களின் ஆசீர்வாதத்தை உணர அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் அறியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.